நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. டே கார்த்தி, ஆமா, இந்த இடத்துல யாரும் நின்னுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்மளை பார்த்தோன்னே போயிட்டாங்களா? இல்ல நம்ம ஏதாவது கனவு கண்டோமா? இல்லையே, எங்களுக்குள்ள யாரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்களே. டே கார்த்தி, இங்க வா. இத வரண்டா மச்சான். ஏய், உனக்கெல்லாம் எத்தனை தடவை நான் சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டியா? எத்தனை தடவை உனக்கெல்லாம் நான் சொல்றது? வெக்கம் கெட்ட தரமா ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க. ஏய் மகா, நீ என்ன சுத்த சைக்கோவா இருக்கல? தெரியாம தான் கேட்குற. இந்த அளவுக்கு போய் அவனை போய் நம்பிக்கிட்டு இருக்க? நான் அவ்வளோ நெருக்கமா இருக்கிற போட்டோ அனுப்பி நீலாம் நம்பவே இல்லையா? நீலாம் என்ன பொண்ணு? ஏய், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஏன் சசியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. என்ன ஏன் சசி, நீ என்னன்னு நினைச்ச? அவர் ஏதாவது ஹெல்ப்ல கூட அதை பண்ணியிருந்திருக்கலாம்ல. நீ போய் அதை கேவலமா போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பினா நம்பிடுவேனா? அதுக்காக தான் உன்னை நாக்கு புடுங்க மாதிரி கேட்கணும் தான் நீ கூப்பிட்டோன்னே இங்க வந்த நான். அம்மா, காதலன் மேல நம்பிக்கை இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்குலாம் நம்பிக்கை இருக்க கூடாதுமா. என்ன ஒரு பையன், நானே சொல்றேன், என்ன உன் காதல மண்ணள்ளி போடணும் அப்படின்ற எண்ணத்துல சொல்லல, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள்லாம் முன்னாடியே தெரிய வர்றப்போ அதை அவாய்ட் பண்ணாதான் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஓகேவா? இதை நீ ஹெல்ப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல உன் காதல நான் மண்ணள்ளி போடுற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே. ஹே, நிறுத்துடா. நீ பெரிய யோகியமானவன். அப்படியே நீ எப்படி நல்லவ வேஷம் போட்டு நீ ஒன்றும் என்கிட்ட நடிக்க தேவையில்லை, சரியா? என் சசியை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். என்ன நீ சொல்லிதான் என் சசியை பற்றி தெரியணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, புரியுதா? இதுக்கு மேலே என்னோட விஷயத்தில் தலையிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என்னோட வேற முகத்தை நீ பார்க்க வேண்டியது வரும். என்ன நான் ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருக்கேன். இப்போதான் எனக்கும் என் சசிக்கும் வீட்டில் எல்லாமே பேசி முடிச்சிருக்காங்க. அதில் மண்ணள்ளி போடுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு. இந்த ஃபோட்டோ என்னடா, நீ எத்தனை ஃபோட்டோ வேணாலும் காட்டு, நான் நம்ப மாட்டேன். என்ன ஒரு உண்மையான காதலுக்கு நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், புரியுதா? உன்ன மாதிரி கேவலமாலாம் யோசிக்க மாட்டேன். போ. இங்கே பாரு மகா, நான் உன்னை லவ் பண்ணது எல்லாமே உண்மைதான், சரியா? அதை நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. என்ன உன்னை லவ் பண்ணிட்டு அப்படிங்கிறதுக்காண்டி மற்ற பசங்க மாதிரி மூஞ்சில் ஆசிட் அடிக்கிறது, நீ வாழவே கூடாதுன்னு நினைக்கிறது, அப்பெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கலையே. உனக்கு நல்லது செய்யணும் தான் நினச்சிட்டு இருக்கேன். எதையுமே ஆரம்பத்திலே கிள்ளி எடுத்துடணும் மகா. போக போக பெருசாயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் பெரிய மரமாக வளர்ந்து நிற்கும். அந்த மரத்தை வெட்டுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன். இதுக்கு மேலே உன் இஷ்டம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன்னு வச்சுக்கோ, உனக்கு மரியாதை கெட்டுரும். என்ன உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ, சரியா? என் சசியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது, புரியுதா? போ. போக முடியும், முகத்திலே முழிக்காத. உன் மூஞ்சியை பார்த்தா எனக்கு அவ்வளோ கடுப்பா இருக்கு, போடா. ஓகே மகா, அதுக்கு மேலே ஓ இஷ்டம். ஓகே, நான் வரேன். என்ன நீ இப்போ அவாய்ட் பண்ணிடலாம், ஆனால் உன் லைஃப்பில் நடக்க போகிற பெரிய விஷயத்த உன்னால் அவாய்ட் பண்ணவே முடியாது, ஓகேவா? ஓகே, பாய். இடியட். எத்தனை தடவை சொன்னாலும் சரி, அறிவுங்கிறதே வராது. சை. என்னம்மா கலை, எதுக்கு அண்ணன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? என்னடா கல்யாணம் ஆக போது, அண்ணங்கிட்ட இனி கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்துருமே அப்படின்னு நினைக்கிறியா? அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்ட என்ன மாற்றம் வரப்போகுது? அப்படியே மாற்றம் வந்தால் நான் எதுக்கு ஃபீல் பண்ண போகிறேன்? என் அண்ணன் எப்போதுமே என் மேலே பாசமாக தான் இருப்பான். அதனால் அதுக்கெலாம் நினச்சி நான் கவலையே பட மாட்டேன். அதெல்லாம் கிடையாது. இல்லை, கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த நீ, இப்போது நான் 2 நாள் உனக்கு கல்யாணம் ஆக போகுது. அதை நினச்சாதானா ரொம்ப சந்தோஷமாக. அதான் பாத்தியா, வாழ்க்கை எப்படிலாம் மாறிடுச்சு பாத்தியா? இதே மாதிரி நீ நினைச்ச மாதிரி நல்லபடியா படிச்சு அந்த கார்த்தி தப்பி கூடிய உனக்கும் கல்யாணம் ஆயிரணும். அதுதாம்மா அண்ணனுக்கு வேணும். கலை. அண்ணா. ஏய் கலைமா, என்னாச்சு? ஏன் மூஞ்சி டல் ஆயிடுச்சு? அண்ணன் எதுவும் தப்பா சொல்லிட்டானா? தப்பால எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். என்ன கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு, என்ன பண்றது? ஓகே ஓகே, சீக்கிரமா மேடம் படிச்சு முடிங்க, அடுத்த முகூர்த்தத்திலே மேடத்துக்கு கல்யாணம் வச்சிடலாம். அண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ண்ணா. என்னம்மா பேசணும், சொல்லு. மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கவா? இது என்ன புதுசா கேள்வி? உனக்கு சந்தோஷமா இருந்தாலும் சரி, உன் மனசு சோகமா இருந்தாலும் சரி, என் மடிய தானே உன் மனசு தேடும். படுத்துக்கோமா. கலைமா, என்ன பேசணும் சொல்லு. அண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். என்ன
மன்னிச்சிருடா. கலைமா என்ன சொல்ற? அண்ணா முதல்ல என்ன மன்னிச்சிரு. உன்கிட்ட நான் ரொம்ப பெரிய பொய் சொல்லிட்டேன்னா. நான் கார்த்திய நான் கார்த்திய உண்மையா லவ் பண்ணலன்னா. கலை, நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ என்னம்மா சொல்ற? அண்ணனுக்கு ஒண்ணுமே புரியல. நீ கார்த்தியை லவ் பண்ணலையா? கலை, அண்ணா நான் பேசுற வரைக்கும் எதுவும் பேசாத. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுனா. ஆமா, நான் கார்த்திய உண்மையா லவ் பண்ணலன்னா. அவன் என்ன உண்மையா லவ் பண்ணனா. ஆனா அவனை நான் உண்மையா லவ் பண்ணலன்னா. நீ அடிக்கடி சொல்லுவீல்ல, நமக்கு ஒருத்தவங்க உண்மையா இருந்தா அவங்களுக்கு உண்மையா இருக்கணும். நான் அவனுக்கு உண்மையா இல்லைன்னா அவனை நான் ஏமாத்துறேன். இந்த ஏமாற்றம் அவன் வாழ்க்கையில இருக்க கூடாதுன்னா. அவன் ரொம்ப பாவம். அவனுக்கு அப்பா இல்லை, அம்மாவும் ஒரே ஒரு தங்கச்சியும் மட்டும்தானா. அவனை போய் நான் ஏமாத்தினா நான் நல்லாவே இருக்க முடியாது. அதனால அவன் எனக்கு வேணான்னா நான் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கலை, நீ என்ன சொல்ற? சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? கலை, உனக்கு என்னாச்சு? அண்ணா நான் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் எனக்கு எதிர்த்து பேசி பதில் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி தானே எதுவும் என்ன எதுவும் கேட்காத. உன் கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு சூர்யாவை நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா. கலை, ஏமா அப்படி சொல்ற? நீ கார்த்தியை உண்மையா லவ் பண்ணாமதான் அன்னைக்கு அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது அவ்வளோ பாடுபட்டியே. உன் மனசை துடிச்ச துடிப்பு எனக்கு தானே தெரியும். ஏன் இப்ப இப்படிலாம் சொல்ற? இல்ல கலை, நீ இப்படிலாம் பேசுறதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு. வேணாமா, அந்த பையன் ரொம்ப பாவம். வேணாக்கா. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ நான் துடிச்சதான். ஆனா அது காதல்னால இல்லைன்னா அவன் மேல உள்ள பரிதாபனால நான் துடிச்சேன். மத்தபடி அவன் மேல காதல்லாம் எனக்கு இல்லைன்னா. நான் உனக்கு இந்த உண்மையை தெரிய வைக்கிறதுக்காண்டிதான் இத்தனை நாளெல்லாம் எதுவுமே சொல்லாம இருந்தேன். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளுண்ணா. நான் கார்த்தி எனக்கு வேணும். நான் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓ கல்யாணம் நடக்கிற அதே நாள் அதே மேடையில் அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்த. கலை, இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல. இல்ல கலை, நீ இப்படிலாம் பேச மாட்ட. கலைமா, உனக்கு என்னம்மா பிரச்சனை? உன்னை யாராவது மிரட்டுறாங்களா? என்னம்மா, எது வந்தாலும் அண்ணன் கிட்ட சொல்லு. இல்லைண்ணா, என்னை யாரும் மிரட்டல. நானும் அதான் பேசுறேன். நான் சொல்றத மட்டும் கேளுண்ணா. என்கிட்ட வேற எதையும் கேட்காத. கார்த்திய எனக்கு வேணாம். நான் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல எதுவும் கேட்காதண்ணா. எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். உனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும். எனக்காகவே உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச உனக்கு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை நல்லபடியா உனக்கு அமையணும். நீ சந்தோஷமா வாழணும். எனக்கு அது போதும்டா. அதை தண்ணி வேற எதுவும் வேண்டாம். நான் அந்த சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கான். என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் நாம. அதனால நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன்னோட கல்யாணமும் என்னோட கல்யாணமும் ஒரே மேடையில நடக்கட்டும்னா இதுக்கு மட்டும் சரின்னு சொல்லுண்ணா. கலைமா, அண்ணா எனக்கு கத்தி அழுகட்டு போல இருக்குண்ணா. கொஞ்ச நேரம்
மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம் அழுதால் கூட தீரா சுமையே காதல் தீயில் கருகும் இமையே எதுக்கு இப்படி யாரையும் தூங்க விடாம இந்நேரத்துல கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க? என்ன சொல்ல போற? அம்மா அப்பா உங்ககிட்ட இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்லி ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். இப்போ தான் எனக்கு பாலா ஃபோன் பண்ணார். பாலா ஃபோன் பண்ணிவிட்டு அவர் தங்கச்சியை சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பேச சொன்னார். என்னது, அவர் தங்கச்சியை சூர்யா கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? என்னடி இது புது ட்விஸ்டா இருக்கு? என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நடந்துச்சு? என்னடா சூர்யா, என்ன நடக்குது? அந்த பொண்ணு நீயும்? அம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே என்னமோ நடந்திருக்கு, என்னன்னு எனக்கே தெரியல. அப்புறம் கண்ணகி வேற என்ன சொன்னார் மச்சான்? நீ பேசாத, உங்ககிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல. சரியா, நான் அப்பா அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உன் வேலையை பார்த்துட்டு அந்த பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணிக்கே சம்மதம் சொல்லிச்சா? என்னது இது? இருக்கிற இதுலேயே ரொம்ப குழப்பற மாதிரி ஒரு விஷயமா இருக்கே. எனக்கு என்னமோ இவன் மேலே சந்தேகமாக இருக்கு. அந்த பொண்ணு கருப்பாக இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். என்னது இது? புது குழப்பமால இருக்கு. என்னவா இருக்கும்? அவர் என்ன ஏதுன்னு காரணம்லாம் சொல்லலை. என்னோட கல்யாணம் நடக்கும்போதே சூர்யாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன காரணம் அப்படிங்கிறத அவர் சொல்லவே இல்லைம்மா. இதை மட்டும் உங்கள் வீட்டில் பேசிட்டு ஒரு நல்ல முடிவை சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னப்பா சம்மதமா? அதை தானே உங்களோட பாஷையில சொல்றீங்க. விடுங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். அண்ணனுக்கு தங்கச்சியும் ஒரே மேடையில் கல்யாணமா? இது கூட நல்லா தான் இருக்கு. சரி, உங்க 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி கல்யாணம் ஆன மாதிரி ஆயிரும்ல. ஓகே தான். அப்பா, எனக்கு உங்களோட விருப்பம் தாப்பா முக்கியம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு விருப்பமா? கண்ணகி அப்பாக்கெல்லாம் விருப்பமாக தான் இருக்கும். என்ன, அவர் அந்த சைடு உட்காந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பாரு. நீ என்ன சொல்றனா, எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் ஓகே, தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிரு. அவரோட தங்கச்சியை பற்றி பாலா நம்மக்கிட்ட நல்லாவே சொல்லியிருக்காரு. அவ அந்த பையன் கார்த்திகை தானே லவ் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏன் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா? ஐயோ, ஒன்றுமே புரியலை. இவன் நக்கலாக சிரிக்கிறான், அப்பா மூஞ்சியை திருப்புறாரு. ஐயோ, ஒன்றுமே புரியலையே, என்னதான் நடக்குது? கடவுளே, இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ளே என்னமோ நடக்க போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் பாவம், ஏன் அந்த பொண்ணு அப்படி சொன்னா? அந்த பையன் ரொம்ப பாவம். பரவாயில்லையே, நம்ம நினைச்சது இவ்வளோ சீக்கிரத்தில் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. கலை, மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. இதுதான்டி, எனக்கு இதுதான் வேணும். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நரக வேதனை தான். என்ன, இனி கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோ. உனக்கு நரகனா என்ன நான் காமிக்கிறேன். ராஜேஷ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிரிக்காத, கண்டுபிடிச்சா செத்துருவேன். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எதுக்கு சிரிச்சிருப்பேன் நீங்கள் எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க. இவன் என்ன பைத்தியம் மாதிரி எடுத்தோடனே சிரிக்கிறான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. காரணம் இருக்குது. இப்போ என் ஆசை பொண்டாட்டி, என் அருமை பொண்டாட்டி, அவளை ப்ராங்க் பண்ணி ஏமாற்ற போகிறேன். வாங்க, எப்படி ஏமாத்துறோங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். வாங்க. பிரீத்திமா, அடியே பிரீத்தி, இங்க வா. என்னடா குரங்கு, உனக்கு என்னடா பிரச்சனை? நான் குரங்குனா எனக்கு வாச்ச நீ குண்டு கொரிலா. இங்க வாடி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொன்ன? நான் குண்டு கொரிலாவா? என்னை பார்த்தா உனக்கு பானை மாதிரி தெரியுதா? பிச்சு வந்தா ராஸ்கல், வர முடியாது போ. எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. இப்போ நீ வரலைன்னு வச்சுக்கோ, நீ பாஸ் ஆயிருக்கியா இல்லையா, இதில் எதில் அரியர் விழுந்திருக்கு, அதெல்லாம் பார்க்க முடியாது. என்ன சொல்ற? ரிசல்ட் வந்துச்சா? ராஜேஷ், எனக்கு பயமா இருக்குடா. என் ரிசல்ட் நம்பர் போடுறா. ராஜேஷ், ரொம்ப பயமா இருக்குடா. எதாவது அரியர் வச்சிருப்பனா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன் தெரியுமா? நம்பர் போடுறா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்போ வந்தது? சொல்லுடா, எதுவுமே பேசாம இருக்க. எப்ப ரிசல்ட் வந்தது? ஐயோ ராஜேஷ், ரொம்ப பயமா இருக்குடா. அது இப்போதான் வந்து ஒரு 1/2 hour தான் இருக்கும். எல்லாரும் பார்த்துட்டாங்க. சரி, நான் உன் கூட சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் பார்க்காம முதல்ல உன்கிட்ட வந்து சொன்னேன். சரி, உன் நம்பர் சொல்லு, போடு. என் நம்பர் உனக்கு தெரியாதா? ஃப்ராடு, போடுறா. ராஜேஷ், என்னாச்சு? எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டனா? பிரீத்திமா, எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த தடவையும் இப்படி ஒரு நிலைமையாகும்னு நினைச்சு கூட என்னடா சொல்ற? அரியர் வச்சிட்டனா? போன வாட்டி தாண்டா படிக்காம அசால்ட்டா இருந்தேன். ஆனா நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்லா தாண்டா படிக்க ஆரம்பிச்சேன். நல்லா தாண்டா படிச்சேன். என்ன சொல்ற? அரியர் விழுந்துருச்சா? ஆமா பிரீத்தி, அரியர் விழுந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. போன வாட்டி வாங்கினீல டேட்டா சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அது 2லுமே அரியர் விழுந்துருச்சு.
மேத்தமெட்டிக்கல் வேணால் ஓகேவா இருக்கு ஆனால் மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஓரளவுக்கு மார்க் எடுத்திருக்க இது ரெண்டும் போயிடுச்சு. என்னடா சொல்ற? போன தடவை வாங்கினா அதே சப்ஜெக்ட்டா? எங்க போன கூட. ஏய், வேண்டாம் கூட நான் பார்க்க. சாரி. சரி ராஜேஷ், இந்த இடத்த விட்டு எஸ் ஆயிரு. அவ பாக்குறது எதுவும் சரியில்லை. சார் எப்படி சார்? இந்த செம்லையும் நான் 2 சப்ஜெக்ட்ல அரியரு, அதுவும் போன செம்ல எடுத்த அதே அரியர் பேப்பரு. அப்புறம் சார் வேற சொல்லுங்க. பிரீத்தி சாரிடி, என்னை எதுவும் சொல்லாத. சும்மா உன்னையும் ப்ராங்க் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போன வாட்டி கொடுத்த லிங்க்குள்ளேயே போய் பார்த்தேன். ஆனால் நம்பிட்ட பத்தியா அல்டிமேட். சாரி பிரீத்தி, என்னை எதுவும் சொல்லாத. உன்னைய எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? ரைட்ரா ரைட். இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. ஏய், என்னடி இது கோலம்? என்னை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? சும்மா ஒரு பிராங்க் பண்ணதுக்கு இப்படி இல்லாமா? பிரீத்தி அழிச்சு விடுடி, நல்லாவே இல்ல. அழிச்சு விடுறதுக்காக நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு உனக்கு மேக்கப் போட்டு விட்டேன். அதுவும் அந்த லிப்ஸ்டிக் இருக்கு பத்தியா, லிப்ஸ்டிக் அதுதான்டா செம்மையா இருக்கு. ஓல்டு ரிசல்ட் லிங்கை வச்சு என்ன ஏமாத்தினில, பிராங்க் பண்ணில, அதுக்கு நான் உனக்கு தண்டனை தர வேணாம். ஸோ அதுக்கு தான் இது. நீ எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? ஐயோ ராஜேஷ், நம்மளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன்ன மாதிரி தாண்டா இருக்கும். அவ்வளோ காமெடியா இருக்க, ரொம்ப அழகா இருக்கு. டேய் ராஜேஷ், ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இது வேற லெவல் மெமரபிள் மூமெண்ட். நாளைக்கு நம்ம குழந்தை வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா இப்படி தான் இருந்தாரு அப்படின்னு நான் சொல்லி சிரிக்கணும்டா. ப்ளீஸ் 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 ராஜேஷ், ஒரே ஒரு போட்டோ. ஏய், நீ இப்படி மேக்கப் பண்ணதவே என்னால அக்செப்ட் பண்ண முடியல. இல்ல போட்டோ வேற எடுத்து என் புள்ளைட்டு வேற காட்டுவியா? வேணாண்டி ப்ளீஸ் பிரீத்தி, நான் பண்ணது தப்புதான். அதுக்கு நீ இப்படி இல்லாமா? அத தப்புன்னு தெரிஞ்சு பண்ண பாத்தியா? அதனாலதான் உனக்கு இப்படி ஒரு தண்டனை. ஓகேவா? நம்ம செய்ய போற தப்புன்னு தெரிஞ்சு நம்ம பண்றப்போ யோசிச்சு பண்ணணும். அதோட விளைவுகள் எப்படி இருக்குன்னு யோசிச்சோம்னா இப்படித்தான் இருக்கும். எப்படி? ஏய் லூசு, விடுடா. ஏய், மூஞ்சிய தூரத்துல இருந்தே பார்க்க முடியல, இல்ல பக்கத்துல. ராஜேஷ் விடுடா, விடு, அடிச்சிருவேன், விடுடா. முடியாது. டேய் பைத்தியம் மாதிரி பண்ணாதடா, விடுடா. ஓ, விடணுமா? விட்டுருமா? சீ கேடி, முதல்ல போய் கன்னத்துல பெனாயில ஊத்தி தேய்ச்சி கழுவணும். செய் பாய்சன். ராஜேஷ் ஒன்னு சொல்லவா? நீ இந்த கெட்டப்ல எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? நான் ஒன்னே ஒன்று மட்டும் கேட்குறேன், அது மட்டும் செய்வியா? இதே மாதிரி லைஃப் லாங் இப்படியே என் கூட இதே மாதிரி ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பியா? என் கூட சண்டை போடக்கூடாது. நான் சண்டை போட்டால் நீ அக்செப்ட் பண்ணணும். என் மேலே தப்பு இருந்தால் நீ தான் வந்து சாரி கேட்கணும். இந்த மாதிரி நான் பண்ணுற எல்லா தப்புக்குமே நீ தான் வந்து சாரி கேட்கணும். எப்படி? ஓகே? ஏண்டி, கொஞ்சமாவது மனிதாபிமானமா நடந்து கூடி. இவளே சண்டை போடுவாளாம், அப்புறம் நான் வந்து சாரி கேட்கணுமா? சரிதான். டேய் எருமை, நான் உன் பொண்டாட்டிடா, அப்படிதான் சண்டை போடுவேன். நீ தான் என்னை சமாதானப்படுத்தணும். ஓகேவா? சரி, ஒன்று சொல்லவா? ஐ லவ் யூ. பருவங்கள் ஓடி போகும், உருவங்கள் மாறி போகும், மீது கொண்ட காதல் உயிரையும் தாண்டி வாழும். சொன்னதெல்லாம் இனி நடக்குமா? நடக்கும் நடக்கும், நான் கூட சொல்கிறேன். யார் என்று சொன்னாலும் என்னை என்று கொன்னாலும் நான் உந்தன் பாதையை புரிந்து கொண்டேன். யார் கூட வந்தாலும் என்னோடு நின்றாலும் உன் பேரை சொன்னாலே திரும்பி நின்றேன். இந்த காதல் உனக்காக என்றும் தீராத உயிர் போகும்